அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு. மேலும் இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன் மற்றும் மாற்றங்களை இவங்க இந்த 7 நாட்களில் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உடனடியாக தேர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மூலியமாக கால் பண்ணி உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலனே அவர் கொடுப்பாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு, மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு, மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் யாரோடும் எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான காரியத்தில் இறங்காதீங்க. மேலும் சந்திரனின் சாஞ்சாரம் கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை. உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு நீங்கள் செல்வீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்துல அமர்வதால் தொழிலுக்கு ஏற்படும் சிக்கல்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் தீர்த்துப்பீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்துவீங்க. மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் வீட்டில் அமர்வதால் ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. மேற்படிப்புக்காக பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டையும் செய்வீங்க. பெண் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைப்பதா திருமணம் செய்வதா என்று மனதிற்குள் போராட்டம் நடத்துவீங்க. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மன நிம்மதியை தருகின்ற நல்ல செய்திகள் மருத்துவர்கள் உங்களிடம் சொல்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 6ஆம் வீட்டில் வருவதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாகும். பிள்ளைகளால் பல பிரச்சனைகள் உண்டாகி அதற்கு தீர்வு காண நண்பர்களின் உதவியை நீங்கள் நாடுவீங்க. தொழிலுக்கான புதிய முதலீடுகளை நீங்கள் தேடுவீர்கள். மேலும் கட்டுமான துறையில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். மேலும் விவசாயத்தில் அதிக ஈடுபாடும் காட்டுவீங்க. மேலும் தோப்பு குத்தகை மூலமாக வருமானங்கள் அதிக அளவில் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த 7 நாட்களில் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் மாமனார் வீட்டில் ஏற்படும் நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் கை செலவை செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடும். மேலும் வீடு தேடி வரும் வாய்ப்புகளை அலட்சியமாக இருந்து கோட்டை விட்டு விடாதீங்க. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருப்பதால் கையில் இருக்கும் காசை பத்திரப்படுத்துங்க. யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரோக ஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் ராகு, அஸ்தமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், குரு என
கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்களானது 24/5/2024 அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியும் சுகமும் அதிகளவில் காணக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த 7 நாள் இருக்க போகுதுங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கக்கூடும். பல வகையிலும் பிறர் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். புத்தி சாதுர்த்தியம் அதிக அளவில் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டி வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிக மிக கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீண் பழி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலமாக காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் வரக்கூடும். வெளிநாட்டு பயணம் வாய்ப்புகள் வரலாம். மேலும் இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வார்கள். மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கநாதரை பூஜித்து வணங்க வர குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் குறையும். காரிய தடை மற்றும் தாமதங்கள் நீங்கும். ஸோ நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தால் மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்னென்ன பலன் இவங்க அடைய போகிறாங்க, இல்லை என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் இவங்க பார்க்க போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 7 நாட்களில் போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலுமே வெற்றி பெற முடியும். உங்களின் சில திட்டமிட்ட காரிய தடைகள் தாமதங்கள் சந்தித்தாலுமே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வாழ்க்கை தொடர்பாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் சிந்தித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் எல்லா விஷயத்திற்கும் எதிர்வினை ஆற்றல் வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்னும் சிலருக்கு தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடும். பயணங்கள் உங்களுக்கு சோர்வாக இருந்தாலுமே எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். அதே போல் இந்த 7 நாட்களில் உணவு மற்றும் உடல் நலனில் நீங்கள் அதிக அளவில் அக்கறை காட்ட வேண்டுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 15 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த நிமிடம் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.